சிம்மராசிக்காரங்க ரொம்ப காலமாகவே ஒரு தடையில் ஒரு சிக்கலில் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுது தானே? கரெக்ட். அதுக்கான நிவர்த்திக்கான வழி தேடிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? ஆமாங்க அப்படிங்கிறீங்களா? அதுக்கான ஒரே வழி யாருன்னா பிள்ளையார் பகவான் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக வலம்புரி விநாயகர் வழிபாடு பண்ணிங்களா உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இல்லைங்க எங்கள் ஊரில் வலம்புரியே இல்லைங்க, நாங்கள் எப்படிங்க தேடுறது அப்படின்னு நினச்சிங்களா, இடம்புரி கூட வழிபாடு பண்ணுங்கள். வலம்புரி விநாயகராக இருந்தால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும். இடம்புரி விநாயகராக இருந்தால் மாதத்துக்கு 2 முறை நீங்கள் வழிபாடு பண்ணணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ அப்படின்னு தானே கேட்குறீங்க? கரெக்டுங்க. அதாவது வலம்புரி விநாயகரை வழிபாடு பண்ணுறதா இருந்தால் சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு கோயிலுக்கு நீங்கள் போய் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றணும். தேங்காயில் இல்லை, தேங்காய் எண்ணெயில். நிறைய பேர் தேங்காய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஏற்றுறீங்க. அப்படிலாம் இல்லை, தேங்காய் எண்ணெய். ஓகேவா? தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றிட்டு தேங்காய் சாதம் வீட்டிலே செஞ்சுக்கிட்டு போயிடுங்க. ஓகேவா? தேங்காய் சாதம் செஞ்சுட்டு போய் ஒரு 4 பேர்த்துக்கு தானமாக கொடுங்க. குறைஞ்சபட்சம் 4 பேர் எத்தனை பேருக்குனாலும் கொடுக்கலாம். தொன்னையில் போட்டு கொடுத்துருங்க. இந்த செயல் நீங்கள் ஒரு 12 மாதத்துக்கு நீங்கள் செஞ்சீங்களா போதும். வலம்புரி விநாயகர் இருந்தால். இல்லை இடம்புரி விநாயகர் தான் இருக்கிறார். என்ன பண்ணலான்னா, அதாவது வளர்பிரி சதுர்த்தி, தேய்பிரி சதுர்த்தி, சங்கடக சதுர்த்தி, சதுர்த்தி. ஓகேவா? இந்த 2 சதுர்த்தியுமே நீங்கள் வழிபாடு பண்ணி ஆகணும் இடம்புரி விநாயகர்கிட்ட. அப்போ மாதத்தில் 2 முறை நீங்கள் இதே வழிபாடு தான். தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றணும், தேங்காய் சாதம் தானமாக கொடுக்கணும். ஓகேவா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு சாயங்கால பூஜை, சதுர்த்தி அன்னைக்கு காலையில் பூஜை. இடம்புரி விநாயகர் பண்ணுறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுர்த்தி வர அன்னைக்கு காலையில் போயிடுங்க. காலையில் ஒரு 6 to 8 மணிக்குள்ளே போய் பூஜையை முடிச்சிடுங்க. ஓகேவா? வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு. சங்கடக சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி வருது இல்லையா, அப்போ வந்து சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பூஜையை முடிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு 100% அவங்களோட பிரச்சனைலேருந்து நீங்கிடுவீங்க. என்ன பிரச்சனையாகட்டுங்க, பண கஷ்டமாகட்டும், குடும்ப பிரச்சனையாகட்டும், தேவையில்லாத வம்பு வழக்காகட்டும், உங்கள் மேலே வீண் பழி வரதாகட்டும், நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்குது இல்லையா, அது மாறணும்னு ஆசைப்பட்டீங்களா, இந்த செயல் செஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை முக்கியமாக ஓடிட்டு இருக்குதோ அந்த பிரச்சனையை சொல்லி விளக்கு போட்டுக்கிடுவாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து படிப்படியாக குறையுங்க. அதுக்கடுத்து அடுத்த பிரச்சனை அப்படியே நீங்கள் இந்த 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் எல்லா பிரச்சனையும் நீக்கிடலாம். இந்த ரகசியத்தை தயவு செஞ்சு சிம்மராசிக்காரங்க அனைவருக்கும் தெரியப்படுத்திடுங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மறக்காமல் பிள்ளையாரை பிடிச்சிங்க, உங்கள் கஷ்டத்தை தொலைச்சிக்கோங்க.